கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 3:4. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளுண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாரென்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். சங்கீதம் 4:3. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து, உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 7:17. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். சங்கீதம் 9:11. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். சங்கீதம் 16:7. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18:3. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தியடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:26.